ராஜபாளையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்திற்கு உள்ளேயே அத்துமீறியதன் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தும்பக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். 54 வயதான இவர் காவலராக பணிபுரிந்து அண்மையில் பதவி உயர்வு பெற்று ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மோகன்ராஜ் கடந்த 24ஆம் தேதி இரவு நேர பணியில் இருந்துள்ளார். அப்போது காவல் நிலையத்தின் 1ஆம் தளத்தில் காவல் நிலைய பொறுப்பாளராக பணியாற்றிய பெண் காவலரும் இருந்துள்ளார். இரவு நேரத்தில் மது போதையில் இருந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் மோகன்ராஜ் அந்த பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது பெண் காவலர் அச்சத்தில் கூச்சலிட்டதால் பணியில் இருந்த சக காவலர்கள் ஓடி வந்து தடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ராஜபாளையம் டிஎஸ்பி பிரீத்தியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் மது அருந்தி இருந்தாரா என்பதை உறுதி செய்ய மருத்துவ பரிசோதனை செய்ய டிஎஸ்பி உத்தரவிட்டிருந்தார். பரிசோதனையில் அவர் மது அருந்தியது உறுதியானதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி பிரீத்தியின் பரிந்துரையின் பேரில் விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் சிறப்பு சார்பு ஆய்வாளர் மோகன்ராஜை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் சிறப்பு விசாரணை நடத்திய போது பணி நேரத்தில் மோகன்ராஜ் மது போதையில் இருந்ததும் போதையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சிறப்பு சார்பு ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து எஸ்பி கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய போலீஸ்காரரே காவல் நிலையத்திற்குள் வைத்து பெண் காவலரிடம் அத்துமீற முயன்ற சம்பவம் ராஜபாளையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.